நிகழ்ச்சியை சென்னை மாநகராட்சியும் காவல்துறையும் சேர்ந்து பண்றாங்க. ஒரு 10,000க்கும் மேற்பட்ட யங்ஸ்டர்ஸ், அதே மாதிரி பெரியவங்க, குழந்தைங்க என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு மிக முக்கியமான இடமா அண்ணா சாலை மாறி இருக்கு. அண்ணா சாலை அப்படிங்கிறது ஒரு ஆகா சாலைன்னே சொல்லக்கூடிய அளவுக்கு மாறக்கூடிய காட்சி. உள்ள போய் பார்க்கலாம். ரொம்ப ஆக்சுவலி செம்ம எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒரு க்ளோஸ் சர்ஃபேஸ்ல ஆடி பழகி இருக்கோம். ஸோ ரோட்ல அதுவும் வித் சோ மெனி பீப்புள் அண்ட் மியூசிக் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோஸ்டா வேற சிட்டிஸ்ல நாங்கள் பார்த்ததில்ல. சென்னையில இந்த இனிஷியேஷன் வந்து நாங்கள் ஆக்சுவலி பயங்கரமா இது கொடுக்குறோம், ரெஸ்பெக்ட் பண்றோம். அண்ட் ஆல்சோ நாங்க இதுக்கு வந்து தம்ஸ் அப் கொடுக்குறோம். ஸோ நான் வந்து ஆக்சுவலாக எவ்ரி சண்டே வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து எழுப்பி கூட்டிகிட்டு வந்துடுவேன். மார்னிங் 6 o'clock வாங்க வந்து என்ஜாய் பண்ணலான்னு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த வாட்டி இவங்க 2 பேரும் இழுத்துட்டு வந்தேன். வாங்க போகலாம், ரொம்ப ஃபன்னாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐம் கிளாட் தே ஆல்சோ ஹேட் ஃபன். நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. இந்த மாதிரி மவுண்ட் ரோட வந்து இவ்வளோ காலியாக, அதாவது டிராஃபிக் ஃப்ரீயா பார்த்ததே இல்லை. சண்டே 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு தோணுது. இப்போ வர வர எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க நல்லா இருக்கும் அப்படின்ட்டு. நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இதை ஒரு இடத்துல நடத்துறதுக்கு மேல நார்த் சென்னை, சவுத் சென்னை அப்படி பிரிச்சு கூட நடத்தலாம். ஏன்னா அங்க இருந்து வர்றவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. செம்மையா இருக்கு, வேற லெவல்ல இருக்கு. எங்க ஆபீஸ் கேர்ள்ஸ் பாய்ஸ் எல்லாம் ஒண்ணா வந்திருக்கோம். மவுண்ட் ரோட்ல மொனையில எங்க ஆபீஸ் பேர் சொல்ல விரும்பல. அங்க இருக்கவங்க எல்லாம் எங்க பசங்க தான், எல்லா ஆட்டி தான். ஒரு 100 பேர் எல்லாமே தான் என்ஜாய் பண்ண வந்திருக்கோம். நெக்ஸ்ட் வீக் இருந்தா நல்லா இருக்கும். மிஸ் பண்ணிட்டோம் நாங்க. நெக்ஸ்ட் வீக் இருந்தா நாங்க எக்ஸ்பெக்ட் பண்றோம். நீங்க கிதிபி கையில பேசி இன்னொரு வாரம் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லுங்க. பயதா இருக்குண்ணா, மஜாவா இது, மாசா இது. 4 வாரம் இனிமே எல்லா வாரமும் இங்க தான் நடக்கணும். பயதா இது, இதே மாதிரி எல்லாம் நடத்தணும். சென்னை சூப்பரா இருக்குண்ணா. நாங்க வெளியூர்ல இருந்து வரோம். சண்டே ஃபுல்லா செம்மையா என்ஜாய் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் திஸ். யாரெல்லாம் இதை கண்டக்ட் பண்றாங்க, தேங்க்ஸ் அவங்களுக்கு. சென்னை எல்ஐசி வெயிட்டு, சென்னை வெயிட்டு, அந்த மாதிரி ஹாப்பி சண்டே சூப்பராக போகுது. இந்த சண்டே எல்லாருக்கும் சண்டேன்றதே ஒரு மாதிரி போவோம். இப்போ சென்னை மக்கள் சண்டே எப்போ வரும்ன்ற மாதிரி இன்னும் ஆவலோட இருக்காங்க. சூப்பராக இருக்குது, செம்ம ஃபன்னா இருக்கு. இந்த மாதிரி கிடையாது. வீக்கெண்ட் வந்து ஃபன் பண்ணலாங்க. செம்மையா இருக்கு, செம்ம ஜாலியா இருக்கு. நாங்க கேகே நகர்ல இருந்து வரோம். ஃபன்னா இருக்கு, ஜாலியா இருக்கு, நல்லா வைப் பண்ணலாம். எல்லா சண்டேயும் வைப் பண்ணலாம். செம்ம மாசா இருக்கு. இங்க வந்து நாங்க ஒரு ஈவென்ட்காக தான் வந்தோம். ஆனா செம்ம ஃபன்னா இருக்கு. ஈவென்ட் முடிச்சிட்டு ஃபன் பண்ணிட்டு ஜாலியா போலாம். செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு. இங்க வந்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். எல்லாமே ஃப்ரீயா போறதே தெரியாது. நாங்க பெங்களூர்ல இருந்து வந்திருக்கோம். 2 வீக்ஸா வந்து ரொம்ப ஜாலியா ஃபன்னா இருந்துச்சு. சாங்ஸ், டிஜே எல்லாம் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா வந்து விசிட் பண்ணுங்க. I think Mount Road is really nice and இதுதான் லாஸ்ட் சீசன் சொல்றாங்கல்ல. So maybe சீக்கிரமே expect to see another happy streets. So thank you so much for the wonderful opportunity and the great times. I made many new friends. அதுக்கப்புறம் ஸ்பெஷலி என்னோட பப்பிக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. வித்தியாசமா இருக்கு சார். அது வந்து எப்போ பாக்குறது இருக்குது, அது எப்போ ஒரு டைம் கிடைக்குது. அது பையன் ஞாபகம் எல்லாம் வருது. போன காலத்துல நம்ம எப்படி விளையாடணும், இப்பெல்லாம் மொபைல் தான் ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லா கேம் நம்ம மொபைல்ல தான் விளையாடுறோம். இது வந்து இங்கன்னா பசங்க எல்லாம் பாக்குறாங்க, ஒரு என்ஜாய் பண்றாங்க. வித்தியாசமான நிறைய பொருள் இருக்குது கத்துக்கிறதுக்கு. ஆமா, எல்லாம் டேலண்ட் வந்து தெரியுது, யார் டேலண்ட் எப்படி இருக்குதுன்னு. அது வந்து முன்னாடி வருது. முகத்துல ஒரு சிரிப்பு இருக்குது. இல்லன்னா காலையில உடனே டென்ஷன், ஐயோ இட்லி பண்ணோம், சாம்பார் பண்ணோம், சட்னி பண்ணோம், அதே இருக்குது. அதே வாழ்க்கை இருக்குது. ரொம்ப டிஃப்ரெண்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். யூஸ்வலா இப்ப எல்லாமே இன்டோராவே இருக்கு, இல்ல ரிசார்ட்டா தனியா இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. பட் இங்க வெளியே வந்து நியூ பீப்புளை பார்த்து ஒரு ஓப்பனான ஒரு அட்மாஸ்பியர்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கு. மவுண்ட் ரோட்ல நடு ரோட்ல டான்ஸ் பண்ணணும்னு எப்பவுமே நினைச்சு கூட பார்த்தது இல்ல. இன்னைக்கு இதெல்லாம் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ ரொம்ப நல்லா எக்ஸ்பீரியன்ஸ். ரொம்ப ஃபன்னா இருக்கு. காலையில எழுந்திரிச்சு வர்றது டயர்டா இருக்கு. பட் ஆனா இங்க வந்தோடனே ரொம்ப ஹாப்பியா எல்லாரும் வைப் பண்ணிட்டு எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு ஸோ செமையா இருக்கு. ஸோ அதெல்லாம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. ஸோ அதுக்கப்புறம் இங்க வந்து வீக்கெண்ட் வைக்கிறதுனால எங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கு. சாப்பாடு கொடுக்குறோம், வேக்சினேஷன் பண்றோம், அடிப்படை நாயங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றோம். எங்க எய்ம் என்னன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் நாய்கள் மிகவும் அவசியம்ன்ற ஒரு கான்செப்ட் தான். நாய்கள் இருக்க வீட்டில் வந்து நெகட்டிவிட்டி ப்ராப்ளம்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும்.